ஹாய் டிஜி ஸ்குவாட். நம்ம மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ல மாட்டிருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அப்படிங்கிறதான் ஒரு தெரியாத விஷயம். பட் இது நார்மலான ஒரு பிரைவேட் கம்பெனியோ இதுவோ சொல்லியிருந்தா கூட நம்ம இந்த அளவுக்கு நம்ம சீரியஸா போக போறதில்லை. ஆனா ஒரு கவர்மெண்ட்டே நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் அடானி அவங்க பண்ணது ஸ்கேம் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி கோர்ட்ல இது பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாப் லெவல் கண்ட்ரி யூஎஸ்ல தான். அப்போ இந்த இடத்துல நம்ம நம்புறதான்னு கேட்டா ஸோ ஒரு கவர்மெண்ட்டே இதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம இதை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதனால அஃபெக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடானி ஸ்டாக்ஸோடைய இன்வெஸ்டர்ஸுக்கு முன்னாடி சாமானிய மக்கள் நம்மளும் இதுல அடங்குறோம். இப்ப ரீசன்ட் டேஸா நீங்க பாப்பீங்க நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அடானி குரூப்ஸ் தான் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டே அலோகேட் பண்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ லஞ்சம் வாங்குறது காமனா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளே பழக்கப்பட்டு போயிட்டோம். பட் அதை தாண்டி இதை ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க. எப்படி அப்படின்னா திட்ட லஞ்சமா 2000 கோடி அடானி கம்பெனிஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடானி கம்பெனியும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியும் பார்ட்னர் போட்டு வந்ததுதான் இந்த விஷயம். ஸோ அதனாலதான் யூஎஸ்ல லீக் ஆகி இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்து அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முதல்ல அதே மாதிரி அடானி கம்பெனி மேல ஒரு அலோகேஷன் வந்துச்சு. யாரு பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க் அப்படிங்கிற சொல்ற பிரைவேட் கம்பெனி வந்துச்சு. ஸோ ஒரு கம்பெனி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா டேக்கிள் பண்ணி திருப்பி வரும்போது அடானி ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிச்சப்போ திருப்பி இதே மாதிரி ஒரு அலோகேஷன் ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரும்போது கண்டிப்பா நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்ப இங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு 2000 கோடி ஒருத்தவங்க லஞ்சமா கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட் லஞ்சமா கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் நிறைய இன்கம் எடுக்கிறதுக்காக தானே இருக்கும் தவிர யோசிச்சு பாருங்களேன். இதை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ லஞ்சங்கிறது இவ்வளவு பெரிய லஞ்சங்கள் கொடுத்து ஒரு கம்பெனியில அப்போ அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறப்போ இந்த லஞ்சம் கொடுக்குற பணத்துக்கான சுமையும் நம்ம மேலதான் ஏறுது அப்படிங்கிறத இங்க எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியல. பட் இது மிகப்பெரிய அலோகேஷனா சொல்ல போனா இது நம்ம மாதிரி சாமானிய மக்கள் இது நம்மளதான் பாதிக்குது. சீரியஸா சொல்ல போனா உங்களை என்ன இங்க இருக்க என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஸோ நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய டாக்ஸா பே பண்ற ஒரு அமௌண்ட்டும் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா நாட்டுல பணமே இல்லையா இன்னொரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டோட பொருளாதாரத்துல இன்னொரு நாட்டுக்கு போறதுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னுமே நடக்குது உலகம் எதைதான் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு புரியாத இருக்கு அப்படிங்கிறதுதான் இங்க இதா இருக்கு. இதனால ரொம்ப பாதிக்கப்படுறது நம்ம தான். கொஞ்சம் இந்த இடத்துல நம்மளால என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை நம்ம யாரை குற்றம் சொல்றதுன்னு தெரியல. பட் யோசிங்க, கொஞ்சம் சிந்திச்சு யோசிங்க என்னென்னலாம் நடக்குது நம்ம நாட்டுக்குள்ள வெளியில. ஸோ அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற ஒருத்தவங்க மேல வெளிநாடு கவர்மெண்ட் கேஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது நம்ம நாட்டுல உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப பொதுமக்கள்கிட்ட பெரிய லெவல்ல இறங்கிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய நிலைமையை யோசிக்க முடியுது. இன்னொரு பக்கம் அடானி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணவங்களோட நிலைமை எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கவலையாகும். நான் பர்சனலா நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அடானி கம்பெனி மேல நம்பிக்கையே கிடையாது. சீரியஸா நான் அப்பையிலன்னு சரி எனக்கு கேட்பாங்க நான் அடானி குரூப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. நான் பர்சனலா எனக்கு இந்த கம்பெனி மேல ட்ரஸ்ட் கிடையாது. இப்போ ரிப்பீட்டட் உள்ள கம்பெனினா பட் எனக்கு ட்ரஸ்ட் கிடையாதுன்னா ஸோ அதனால என்னோட இன்வெஸ்டர்ஸை என்னால் பாதுகாக்க முடிஞ்சு. பட் எவ்வளோ பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம். பட் இப்போ கரண்ட் டேஸ் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் எந்த மார்க்கெட்டை நம்புறது, என்ன மார்க்கெட்டை நம்புறது, யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்கு. ஸ்கேம்னு சொல்றாங்களே அப்படி என்னன்னா நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம்
எனக்கு தெரிஞ்சதை நான் ஷார்ட்டா சொல்றேன். அமெரிக்கன் கவர்மெண்ட் இவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஒரு மக்களுடைய சாமானிய பணத்தை வச்சுதான் இவங்க இப்படி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அலோகேட் பண்ணும்போது இந்த இடத்துல நடந்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் அடானி எனர்ஜி அண்ட் அடானி பவர், சோலார் பவர் சிஸ்டம் பிளஸ் விண்மில். ஸோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை, எலக்ட்ரிசிட்டி சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிற ஒரு கம்பெனி அடானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்டா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்னுடைய எனர்ஜி தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல்ஸ் அந்த சைன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அபிஷியல்ஸ் அவங்க கிட்ட சைன் பண்ற அபிஷியல்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 2000 கோடி லஞ்ச பணமா கொடுத்துதான் இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அப்போ இப்ப 2000 கோடி ஒரு விஷயம் கொடுத்து வந்திருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, டைரக்டா நமக்கு வந்துட்டு கேரண்டி வருதான்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ அடானி கம்பெனி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நமக்கு கேரண்டி வாங்குறோம் அப்படின்னா, ஸோ அவங்க கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கேருந்து ஸ்டேட்டு, அண்ட் தென் அங்கேருந்து தான் நம்ம கிட்ட. இப்போ இந்த ஸ்கேம் அதானி பண்ணாங்களா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுச்சா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுச்சா யாருக்குமே தெரியாது. அப்போ இவங்க கம்பெனிக்கு முன்னாடி இந்த 2 கவர்மெண்ட் இருக்கிறதுனால இவங்க கம்பெனி மேல எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க முடியல. அப்ப எப்படி ப்ரோ நம்மளுடைய மக்கள் இப்ப இந்த விஷயத்தை தெளிவுபட்டுறப்ப நம்ம மக்கள் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, வெளியில உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறது, நம்ம ஏன் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி ஒருத்தவங்களுக்குமே கேட்க தோணுது, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. அதுதான் உண்மை, புரியுதுங்களா? இதுல எந்த ஒரு கவர்மெண்ட் மேலேயும் யார் மேலேயும் நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பட் இதுக்கப்புறம் நம்ம தான் கொஞ்சம் விழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்போ நம்மளுடைய நாடு பணக்காரங்களுக்கு மட்டும்தானா, எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒன்னொன்னுத்தையும் நான் இங்க யோசிக்கும் போது பாருங்க. இப்போ என்னாலும் இந்த 2 இடத்துல வரும்போது இந்த 2 கவர்மெண்ட்டும் அடானி எனர்ஜியை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இந்தியா, ஏன்னா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஒரு கம்பெனினால இந்தியாவில சான்சஸ் இருக்கு. அப்போ இங்க எல்லாருமே தான் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தோணுது. ஸோ ஆனா இதனால அஃபெக்ட் ஆக போறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடையாது, வி ஒன்லி. ஸோ இதை நான் இந்த இடத்துல வைக்கணும்னு நான் நினைச்சேன். இது ரியாலிட்டி. ஸோ ஒரு குடிமகனுடைய கடமை என்ன, நம்ம அஃபெக்ட் ஆகணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது கடமை. நம்ம இங்க யாரையும் தப்பா பேசல. பட் இததான் அலோகேஷனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய அடானியோடைய பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என் மேல இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ணப்பையும் இதே தான் சொன்னாங்க. பட் ஒரு கவர்மெண்டே இதுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது இது எந்த அளவுக்கு பொய்யா இருக்குங்கிறது நடக்கல. ஏன் ப்ரோ இப்ப எல்லாமே நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்குங்க. இப்போ யுஎஸ் கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஜனவரியிலேருந்து ஆட்சி மாறுது. நம்ம ட்ரம்ப் ஐயா உள்ள வராது. ட்ரம்ப்பை பத்தி உங்களுக்கு தெரியும், நம்மளோட ட்ரம்ப் ஐயாவும் நம்மளோட மோடி ஐயாவும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் மேபி இந்த கேஸ் இல்லாம கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜனவரி இந்த கேஸ் இல்லாம போட்டு கூட சான்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்னென்னலாம் நான் முடிக்கலையோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு தே ஆர் ஸ்டேட். ஸோ அதனாலதான் இப்போ உள்ள கவர்மெண்ட் அடானி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல எங்களோட மக்களோட மணி புழக்கப்படுது. யூஎஸ்ல என்ன நினைச்சு அப்படின்னா, இதே விஷயம் தான் அடானி குரூப்ஸோட இன்னொரு கம்பெனி டைப் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி தான் அங்கேயும் இதே வேலையை பண்ணிருக்கு. ஸோ அப்போ இந்திய மக்களுக்கு மட்டும் இது நடக்கல, அமெரிக்கன் மக்களுக்கும் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பட் இந்த 1 மந்த்ல என்ன நடக்க போகுங்கிற பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் என்ன டிசைட் பண்ண முடியும்னு தெரியும். பட் அது வரைக்குமே அடானி ஸ்டாக்ஸை என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா சொல்றது, டோன்ட் இன்வெஸ்ட். எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் என்னாலும் கொடுக்கணும் அதுக்கப்புறம். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சரி இது எல்லாமே பாவப்பட்ட காசுங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், வரக்கூடிய லாபம் எல்லாமே ஒரு ஏழை மனிதனுடைய பாவப்பட்ட காசா இருக்குங்கிறதுனாலதான் இந்த ஒரு கெட்டது தெரிஞ்சும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் ப்ராஃபிட் பண்ண சொன்னா அது கூடாது. பட் தெரியுது, நீங்க அடானி ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இல்ல நீங்க ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா பாவப்பட்ட காசுல இருந்தா உங்களுக்கு ஒரு மணியம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அது வேலையா சிந்தி இதுல உள்ள விஷயங்களை நம்ம பண்றோங்கிறப்போ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய பர்சனல் ஆசையா
இன்வெஸ்டராக நான் சொல்றது என்னன்னா, டோன்ட் பி இன்வெஸ்ட் ஃபார் அடானி ஸ்டாக்ஸ். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் வேணாம், லாஸும் வேணாம், பட் எனக்கு பாவப்பட்ட காசு வேணாம் அப்படிங்கிற நான் இருக்கேன். இது என்னோட பர்சனல், நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது, நம்ம கொஞ்சம் விழிச்சுப்போம். சரி, எனிவே,